பச்சை சுண்டைக்காய் குழம்பு வச்சுருக்கீங்களா? ஒரு வாட்டி இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க சுண்டைக்காயை சேர்த்துட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கி தனியாக எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு வெந்தயம் சேர்த்துட்டு மிளகு 4 போல் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமேட்டா ஒரு 10 போல் சின்ன வெங்காயத்தை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 7 போல் பூண்டை உரித்து சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கணும். ஒரு 2 தக்காளி ஜூஸ் அடித்து அதையும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் பொடி மிளகாய் பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமேட்டு நம்ம வதக்கி வச்சுருக்க சுண்டைக்காயும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு எலுமிச்சை சைஸில் புளியை நல்லா கரைச்சிட்டு அதையும் சேர்த்து நல்லா கொதி வரட்டும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமேட்டா ஒரு டீஸ்பூன் போல் நாட்டு சர்க்கரையை வெல்லமும் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா போதும். சுண்டைக்காய் குழம்பு ரெடி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.